கர்நாடகா மாணிக்கஹள்ளி கிராமத்தை சேர்ந்த 23 வயதான இளம் பெண் தீபிகான்றவங்க ஒரு தனியார் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு வராங்க. ஜனவரி 20, 2024 அன்னைக்கு வழக்கம் போல ஸ்கூலுக்கு கிளம்புனவங்க மறுபடியும் வீடு திரும்பாததால தீபிகாவோட கணவரான லோகேஷ் காவல் நிலையத்துல புகார் ஒண்ணு கொடுத்திருக்காரு. அந்த புகாரை வாங்கிக்கிட்ட போலீஸ் தீபிகாவை பத்தின டீடைல்ஸையும் கேட்டு வாங்கி இருந்திருக்காங்க லோகேஷ் கிட்ட இருந்து. தீபிகாவுக்கு என்ன நடந்திருக்கும்ன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துடலாம். வெல்கம் டு TFT கிரைம். நான் உங்கள் பிரியா. கர்நாடகா மாண்டியா மாவட்டத்துல இருக்கிற மாணிக்கஹள்ளி கிராமத்தை சேர்ந்தவங்க தான் தீபிகா. இவங்க கல்லூரி படிப்பை முடிச்ச கையோட லோகேஷ் என்ற நபரை காதலிச்சிருக்காங்க. அப்படி காதலிச்ச கொஞ்ச நாட்கள்லயே இரு வீட்டார் பெற்றோர் சம்மதத்தோடையும் திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. அப்படி திருமணம் செஞ்சுக்கிட்ட கொஞ்ச நாட்கள்லயே லோகேஷ்க்கும் தீபிகாவுக்கும் ஒரு அழகான குழந்தை பிறந்திருக்கு. அதன் பிறகு கடந்த 7 ஆண்டுகளா அவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப அழகாவும் சந்தோஷமா தான் போயிருந்திருக்கு. தற்சமயம் லோகேஷ்க்கும் தீபிகாவுக்கும் 7 வயதுல ஒரு குழந்தை இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. தீபிகா அழகான பெண் மட்டும் இல்லாம ஒரு புத்திசாலித்தனமான திறமையான பெண்ணாவும் தான் இருந்து வந்திருக்காங்க. தீபிகா சோசியல் மீடியால ரீல்ஸ் போடுறத அவங்களுடைய ஹாபியா வச்சிருந்திருக்காங்க. அடிக்கடி சோசியல் மீடியால ரீல்ஸ் போட்டு லைக்குகளையும் ஃபாலோவர்ஸையும் அதிகப்படியா வச்சிருந்ததா ஒரு தகவல் இருக்கு. அப்படி சோசியல் மீடியால ஆக்டிவா இருந்த தீபிகாவுக்கு அதே ஊரை சேர்ந்த 21 வயதான நிதிஷ்ன்ற நபர் கூட நட்பு ஏற்பட்டிருக்கு. இதுல நிதிஷ் தீபிகாவை தன்னோட மூத்த சகோதரியா நினைச்சு அவங்கள அக்கான் தான் கூப்பிடுவாருன்ற ஒரு தகவலும் தெரிய வந்திருக்கு. தீபிகா சோசியல் மீடியால போடுற ரீல்ஸ் எல்லாத்துக்குமே நிதிஷ் தான் எடிட்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அந்த எடிட்டிங் ஒர்க்னால தீபிகா நிதிஷ் கிட்ட ஒரு நல்ல சகோதரனா நினைச்சு நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. நிதிஷும் தீபிகாவை தன்னோட மூத்த சகோதரியா நினைச்சு அக்கான் தான் கூப்பிடுவாருன்னு சொல்லப்படுது. இப்படியே 2 வருட காலமா தீபிகா நல்ல சகோதரனா நினைச்சு நிதிஷ் கூட பழகி வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் தீபிகா வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற நபர்கள் தீபிகா நிதிஷ் கூட பழகி வந்தத லோகேஷ் கிட்ட தவறுதலா சொல்லியிருக்காங்க. இதன் பிறகு லோகேஷ்க்கும் தீபிகாவுக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் நிதிஷால ஏற்பட ஆரம்பிச்சது. அந்த ஊர்ல இருக்கிற சில நபர்கள் நிதிஷ பத்தியும் தீபிகாவை பத்தியும் தவறுதலா லோகேஷ் கிட்ட சொல்லியிருக்காருங்க. இத கேட்ட லோகேஷ் தன்னோட மனைவி கிட்ட நிதிஷ் கூட எந்த ஒரு உறவுமே வச்சுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிதிஷோட வீட்லயும் தீபிகாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கிறதால என்னதான் நிதிஷ் அக்கான்னு கூப்பிட்டாலுமே தீபிகா கூட நிதிஷ் பேசக்கூடாது சொல்லி நிதிஷோட குடும்பம் எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதன் பிறகு தீபிகாவோ நிதிஷ் கிட்ட என்னதான் அக்கா தம்பியா நம்ம பழகினாலுமே இந்த ஊர்ல இருக்கிற சில நபர்களால தனக்கு நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துல ஏற்படுறதா நிதிஷ் கிட்ட சொல்லிருக்காங்க தீபிகா. இதனால தீபிகா நிதிஷ் கிட்ட தன்னை விட்டு விலகும்படி சொல்லிருக்காங்க. அதோட அவங்களும் நிதிஷ விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க. நிதிஷோ தீபிகா விட்டு விலகாம தொடர்ந்து தீபிகாவுக்கு போன் கால்ஸும் மெசேஜும் செய்து வந்ததா தெரிய வந்திருக்கு. இதனால தீபிகாவுக்கும் நிதிஷ்குமே ஒரு கட்டத்துக்கு மேல வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா தீபிகாவுக்கு நிதிஷால அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனைன்றதால நிதிஷ விட்டு கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது விலகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நிதிஷோ தீபிகா விட்டு விலகாம ஜனவரி 20ஆம் தேதி அன்னைக்கு நிதிஷ்க்கு பிறந்த நாள். இதுக்காக நிதிஷ் தீபிகாவுக்கு கால் செஞ்சிருக்காரு. அப்படி கால் செஞ்சவரு தீபிகா கிட்ட தன்னை வந்து சந்திக்கும்படி கேட்டிருந்திருக்காங்க. ஆனா தீபிகா இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கவே நிதிஷ் விடாம தீபிகாவை வற்புறுத்தி மேலுக்கோட்டின்னு சொல்லப்படுற மலை அடிவாரத்துக்கு கீழே இருக்கிற நரசிம்மர் கோயிலுக்கு வர சொல்றாரு. அதோட தீபிகாவு கிட்ட இதுவே கடைசி சந்திப்புன்னு சொல்லியிருக்காரு நிதிஷ். இதன் பிறகு தீபிகாவும் நிதிஷ்க்கு சம்மதம் தெரிவிச்சு ஸ்கூல் டைம் முடிஞ்ச உடனே மலையோட அடிவாரத்துக்கு வர்றதா நிதிஷ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல் நேரம் முடிஞ்சதும் தீபிகா தன்னோட மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கிட்டு மலை அடிவாரத்துக்கு நிதிஷ் சொன்ன இடத்துக்கு போறாங்க. அப்படி போனதுமே நிதிஷ் கிட்ட தீபிகா தன்னை இனி வந்து சந்திக்க கூடாது சொல்லியும் மறுபடியும் தன்னை வற்புறுத்துறது தனக்கு பிடிக்கலன்னு சொல்லி வாக்குவாதத்துல நிதிஷ் கூட ஈடுபடுறாங்க. அந்த நேரத்துல நிதிஷும் தீபிகா கிட்ட சண்டை போட்டிருக்காரு.
இருக்காரு. அந்த சூழல்ல மலை அடிவாரத்துல இருக்கிற கோயிலுக்கு பார்வையிட வந்த டூரிஸ்ட் கோயில வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே நிதிஷும் தீபிகாவும் சண்டை போட்டிருந்த காட்சியும் சேர்த்து வீடியோல அவருக்கே தெரியாம பதிவாகி இருந்திருக்கு. இதன் பிறகு தீபிகா அவங்க வீட்டுக்கே போகல. தீபிகா இரவு நேரம் ஆகியும் வராததால தீபிகாவோட கணவரான லோகேஷ் போலீஸ் ஸ்டேஷன்ல தீபிகாவை காணோம்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. அதன் பிறகு போலீஸ் தீபிகாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல மலை அடிவாரத்துல ஒரு மோட்டார் சைக்கிள் நிக்கிறதா போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்குது. அந்த தகவலை வாங்கிட்ட போலீஸ் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போதுதான் அது தீபிகாவோட மோட்டார் சைக்கிள்ன்றது கன்ஃபார்ம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு கெட்ட துர்நாற்றம் வீசுறதையும் போலீஸ் உணர்ந்தாங்க. இதனால அந்த இடம் முழுவதுமே தேடுதல் வேட்டையை நடத்தின போலீஸ்க்கு அந்த பகுதியிலேயே ஒரு சேற்று குழியில அழுகிய துர்நாற்றமும் ஈக்களும் மொய்த்துக்கிட்டு இருந்தது. அந்த இடத்தை தோண்டும் போதுதான் அந்த புதார்ல இருந்து தீபிகாவோட சடலத்தை மீட்டிருக்காங்க. அப்படி மீட்டப்பட்ட சடலம் தீபிகாதுதான் சொல்லி தீபிகாவோட பேரண்ட்ஸ் ஐடென்டிபிகேஷன் பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல நிதிஷ் கிட்ட இருந்து நிதிஷோட அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் ஒன்னு அனுப்பியிருக்காரு நிதிஷ். அந்த மெசேஜ்ல, அப்பா நான் தவறு செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, அக்காவோட திருமணத்தை நீங்களே நடத்துங்க, என்னை எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜும் அனுப்பி இருந்திருக்காரு. தீபிகா சடலமா மீட்னதுமே தீபிகாவோட கணவரான லோகேஷ் காவல் நிலையத்துல நிதிஷ் மேல தனக்கு சந்தேகம் இருக்கிறதா சொல்றாரு. ஆனா போலீஸ் இந்த கேஸ பல கோணங்கள்ல விசாரணை நடத்தினாங்க. ஏன்னா தீபிகா சோசியல் மீடியால அதிகப்படியான ரீல்ஸ் போடுறதால இவங்களுக்கு மற்ற எதிரிகள் யாராவது இருக்காங்களான்ற கோணத்திலையும் விசாரணை நடத்தினாங்க. அதே நேரத்துல நிதிஷ பிடிச்சு விசாரிக்கணும்னு நினைக்கும் போதுதான் நிதிஷ் அந்த ஊர்லயே இல்லாம காணாம போனதும் போலீஸ்க்கு நிதிஷ் மேல வலுவா சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சது. இதனால தனிப்படைகளை அமைச்சு நிதிஷ அதிரடியா கைது பண்ணாங்க போலீஸ். அதே வேளையில மலை அடிவாரத்துக்கு கீழே டூரிஸ்ட் ஒருத்தர் எடுத்த வீடியோல நிதிஷும் தீபிகாவும் சண்டையிட்ட காட்சி போலீஸ் கைக்கு கிடைச்சது. இத ஆதாரமா வச்ச போலீஸ் நிதிஷ் கிட்ட விசாரணையை நடத்தினாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில நிதிஷ் தீபிகா தன்னை நல்ல சகோதரனா நினைச்சு தான் கூட பழகி இருந்ததா சொல்லியிருக்காரு. அதே வேளையில தீபிகா தன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகிறது தன்னால ஏத்துக்க முடியாததால தீபிகாவை தொடர்ந்து தான் கூட பேசும்படி பழகும்படி வற்புறுத்தினதா சொல்லியிருக்காரு. தீபிகா தன்னை இறுதியா வந்து பாக்குற அன்னைக்கு தீபிகாக்கும் தனக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால தீபிகாவோட துப்பட்டாலேயே அவங்களுடைய முகத்தை மூடி மூச்சு திணறல் ஏற்பட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணதா வாக்குமூலத்துல சொல்லியிருக்காரு. அதன் பிறகு தீபிகாவோட உடலை ஒரு சாக்கு பையில கட்டி புதார்ல குழி தோண்டி புதைச்சதா போலீஸோட வாக்குமூலத்துல சொல்லியிருக்காரு நிதிஷ். நிதிஷ் தீபிகாவை கொல்றதுக்கான காரணம் தீபிகா தன்னை விட்டு மெல்ல மெல்ல விலகி போனதே முக்கிய காரணமா சொல்லியிருக்காரு. அதோட தீபிகாவோட சடலம் போலீஸ் கைக்கு கிடைச்சதுமே தான் எங்க மாட்டிக்க போறோமோன்ற அச்சத்தாலேயே ஊரை விட்டு தப்பிச்சு போயிட்டதா வாக்குமூலத்துல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தீபிகாவோட போன்ல இருந்து நிதிஷ்க்கு இறுதியா கால் போனதையும் கால் ரெஜிஸ்டர்ல இருந்து எடுத்திருக்காங்க போலீஸ். அந்த கிராமத்தை சேர்ந்த பலரும் தீபிகா காணாம போன அன்னைக்கே போலீஸ் கொஞ்சம் சீக்கிரமாவே தீபிகாவை கண்டுபிடிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்து மறுநாள் இருந்து தான் தீபிகா தேடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. அதோட தீபிகாவோட அக்கா தீபிகாவோட கேஸ்ல போலீஸ் ரொம்ப மெதுவா தான் செயல்பட்டதா சொல்லியிருக்காங்க. தீபிகா சடலத்தை மீட்ன இடத்துல இருந்து தீபிகாவோட மோட்டார் சைக்கிள், அவங்களுடைய ஹேண்ட்பேக் மற்றும் மற்ற பொருட்கள் எல்லாம் மீட்டெடுத்ததா போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஊர் மக்கள் பலரும் தீபிகா நிதிஷ் கிட்ட சகோதரனா பழகி இருந்தாலுமே நிதிஷோட கேவலமான புத்தியால 7 வயது மகனுக்கு தாய் இல்லாம போயிடுச்சதே நினைச்சு வருத்தத்துல இருக்காங்க. டூரிஸ்ட் அந்த கோயில சுத்தி எடுத்த வீடியோல கிட்டத்தட்ட நிதிஷும் தீபிகாவும் 13 வினாடி சண்டையிட்டது பதிவாகி இருந்ததா போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. தற்சமயம் நிதிஷ போலீஸ் காவல்ல எடுத்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. முழு விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ்ல என்னதான் 3வது நபரை சகோதரனா நினைச்சாலும் கூட அந்த நபர் தன்னை ஒரு அக்காவோ தங்கையாவோ அத்தையாவோ அம்மாவோ பாக்குறது இல்லன்றது இந்த கேஸ் ஒரு பெரிய உதாரணம் கூட சொல்லலாம். இந்த மாதிரியான சில நபர் இருக்கிறதாலேயே மற்ற நல்ல நபர்களை கூட சந்தேகிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். இந்த கேஸ பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.